சித்தாந்தமும் சொல்லுது. சைவ சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு வளம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து பிறப்பறுத்து கடைசி என்ன செய்வாராம்? முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பனின்று சாமியுடைய திருவடி கீழே இந்த உயிரை வைத்து முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பனின்று மொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகுழியில் படுந்து வீழ்வர். இது என்ன பிராந்தே? என்னது? மற்றவங்க இந்த இதை பற்றி தெரியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா உலகத்துல பிறந்து 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 உழல்வார்கள். இதை அறிந்து கொண்டவர்கள் சித்தாந்தத்தின்படி கடைபிடித்து சரியாகிரியா யோகத்தில் நின்று முதல் என்ன செய்வாங்களா? ஆணவ மலத்தை கழுவி ஞானத்தை கொடுத்து ஆனந்தத்தை பொழிவித்து இனி ஒரு பிறப்பு வராதபடி செய்து கடைசி திருவடியும் சாமி கொடுப்பாராம். இந்த பாட்டுல அவ்வளவு அருமையா சொல்றாரு. சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லுது. புரிஞ்சுச்சா? அப்படிப்பட்ட ஒரு